அம்மா பெரியம்மா அம்மா சரி அங்கே கொஞ்சம் சீக்கிரமா நிற்க முருகா ஏன் முருகாலியா ஒவ்வொருத்தருக்கு இடையில இடையில அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப் கனெக்ட் பண்ணி முருகா அங்க பாருங்க முருகா இங்க பாருங்க கணேஷ் மாறா சரியால் வீட்டு வாங்க அப்படியே உள்ள போயிட்டே உள்ள ஏத்தி விடுங்க
எல்லாவற்றையும் திகழ்த்த வைத்த எம் பள்ளி சிறுநண்டுகளுக்கு நன்றி. அடுத்ததாக சிவசக்தி வித்யாலயா பள்ளியின் ஜான்விகா ஸ்லோகன் சொல்ல வருகிறாள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் சதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. வணக்கம். அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒணியாய் குரு வருவாய் Thank you. குறைக்கணும் நெகிழி பயன்பாட்டை குறைக்கணும், தவிர்க்கணும். நன்றி. நடனத்தை நகைச்சும் நங்கையாய் நாளிகையில் நாத்தி செய்யும் விளக்கச் செய்யும் நாயகியாய் கண்ணும் கதை பேசும் காரிகையாய் கருத்தோடு கலைநயத்தையும் கண் முன்னே கொண்டு வருவது நம் பாரத கலை. அக்கலையை உங்கள் முன் கற்பிக்க எம் பள்ளி வருங்கால பாரத கலைஞர்கள். சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடு குகனே சிங்கார முருகா. சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடு குகனே சிங்கார முருகா. எண்ணமதில் திண்ணமாக எப்போதும் வருவாயப்பா ஏற்றியுனை பாடுகிறேன் ஏழகத்து முருகா முருகா. என்னமது திண்ணமானாய் எப்போதும் வருவாயப்பா ஏற்றி உனை பாடுகிறேன் ஏழகத்து முருகா முருகா. சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் குகனே சிங்கார முருகா. சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் குகனே சிங்கார முருகா. ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவெல்லாம் பலமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் காட்சி தந்தாய். ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவெல்லாம் பலமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் காட்சி தந்தாய். அப்பனுக்கு உபதேசித்து அருமை குருநாதனுமானாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா. அப்பனுக்கு உபதேசித்து அருமை குருநாதனுமானாய்
தந்த வருங்கால தூண்களுக்கு நன்றி. தோரணமலை பற்றி சொல்ல அளவே இல்லை. அதன் அழகு தித்திக்கும் எழில் திகட்டாத பக்தி என்று எவ்வளவோ அதை சுருக்கி பேச என் பள்ளி வருஷாவை அழைக்கிறேன். தோரணமலை முருகன் தலத்தில் அமர்ந்திருக்கும் பக்தர்களுக்கு அடியவளின் வணக்கத்தை கூறி இந்த மலையின் சிறப்புகளை எடுத்துரைக்க வந்துள்ளேன். தென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்திலே கடையம் அருகே வீற்றிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தெய்வீக மலைதான் தோரணமலை. தோரணம் என்றால் வாரணம் என்று பொருள். இம்மலை யானை படுத்திருப்பது போன்ற தோற்றமுடையது. எனவேதான் இதற்கு தோரணமலை என பெயரும் உருவாகியது. இந்த இத்தோரணமலையில் தான் ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மனிதனின் நல்வாழ்விற்காக சித்த மூலிகைகளை ஆராய்ச்சி செய்ததும் இம்மலையில் தான். அது மட்டுமின்றி காசிவர்மன் என்ற மன்னனின் தலைவலியை போக்க அகத்தியர் கபால அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். அப்போது அவரது சீடர் ராமதேவர் கபாலத்தில் தேரையை கண்டு அருகில் தண்ணீரில் கலசத்தை வைத்து அலம்ப தேரை தண்ணீருக்குள் துள்ளி குதித்தது. தக்க சமயத்தில் சமயோசிதமாக செயல்பட்டதால் அன்று முதல் ராமதேவருக்கு தேரையர் என பெயர் வந்தது. இவ்வாறு அறிவியல் வளர்ச்சி பெரிதும் ஆங்காங்கே நீர் சுரக்கும் 64 சுளைகளும் காட்சியளிக்கின்றன. இவற்றுக்கு மத்தியில் முருகபெருமான் இயற்கையோடு அமைந்த குகைக்குள் தோரணையோடு வீற்றிருக்கிறார். மகனுக்கு அருகில் அன்னை இருப்பது போல முருகன் சன்னதிக்கு எதிரில் பத்திரகாளியம்மன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள். மலையேறி வரும் பக்தர்கள் அன்னையை வழிபட்ட பின்னரே முருகனை தரிசிக்க வேண்டும். நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பார். நாமும் இத்தோரணமலை முருகனை நாளும் வழிபட்டு நலம் வருவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். எம்பள்ளி மாணவிக்கு நன்றி. என் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஸ்ரீசக்தி வித்யாலயா CBSE. காவடியா காவடி கந்த காவடி அதை காண கண்கோடி வேணும் எம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ என்றுடனே சட்டென நினைவுக்கு வருவது காவடியாட்டம். ஆக தோரணமலை முருகன் காவடி பக்தர்களை அன்போடு அழைக்கிறேன். அழகியா
அவர்களுக்கும் ஒரு திருவிளையாடலை நடத்தியிருப்பார். அதுபோல முருகரும் ஒரு திருவிளையாடலை நடத்தியிருப்பார். அதை காண்போமா? அதற்கு என் பள்ளி மாணவ செல்வங்களை அழைக்கிறேன். அழைத்தது நான் தான். யாராச்சிங்க? யாருங்க நீங்க? செந்தமிழ் கவிப்பாடும் புலவன் நான். நம்மாளா? உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, 1000 பொற்காசு போச்சே, 1000 பொற்காசு போச்சே. நில்லும் நில்லும். சொல்லும் சொல்லும். அந்த 1000 பொற்காசுக்கே உமக்கே தந்திடுகிறேன். காரணம் என்னவோ? நீ அழுது புலம்பியது என் காதுக்கு கேட்டது. சரிதான், ஒட்டி கேட்பீரோ? ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லப்பா. அப்போ கண்ணை மூடி சாமியிடம் புலம்புவது வந்தீரோ? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். பாட்டு கிடைத்தால் பரிசு கிடைக்கும் அல்லவா? அந்த பாட்டு மட்டும் எனக்கு கிடைச்சா என் கையில் 1000 பொற்காசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். உங்க பாட்டா என் பாட்டுன்னு சொல்லவா? உனக்கு 1000 பொற்காசுகள் வேணுமா இல்ல வேண்டாமா? வேணும், நிச்சயமாக வேணும். உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாம். நிச்சயமாக வேண்டாம். சத்தியமா? வேண்டாம். புதுசா பாட்டு எழுதி பழகிறீரோ? என் புலமை மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை சோதித்து பார். உனக்கு திறமை இருக்கா? எனக்கே போட்டியா? கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கவா? நானே கேட்க, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும். சற்று பொறுக்கும். பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும். பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது. வறுமையும் புலமையும். சேராதிருப்பது. அறிவும் கனவும். சொல்லக்கூடாதது. பெண்ணிடம் ரகசியம். சொல்லக்கூடியது. உண்மையின் தத்துவம். பார்க்க கூடாதது. பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது. கலையும் அழகும். கலையில் சிறந்தது. இயல் இசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதர். வீணைக்கு வாணி. சொல்லுக்கு அகத்தியர். வில்லுக்கு விஜயன். ஆசைக்கு நீ. அறிவுக்கு நான். ஐயோ, ஆள விடுறா சாமி. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். உடம்புலாம் புல்லரிக்குது. நீர் புலவர் தான், நீர் புலவரே தான். வாழ்க ஐயா வாழ்க. அந்த 1000 பொற்காசும் எனக்கே தான். நன்றி. நன்றி. தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். கார்த்திகை பாலா காந்தினே நாதா சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. சேனாதிபதியே செந்தூர வடிவே சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். சண்முகநாதா சங்கரி மைதா சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. ஞான சொருவா நம்பியூர் தேவா சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். மாமரம் வெளி மாமலை கண்டாய் சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. பாம்பையும் மயிலையும் பக்கத்தில் கொண்டாய் சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். வேலவனாக விச்சிருப்பனே சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. காவலனியே காப்பவனியே சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலையில் நாளையும் கொண்டாய் சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. காரணம் நீயே காரியம் நீயே சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. யாரிடம் போவோம் வேறிடம் இல்லை சரணம் சரணம் சண்முகா. மனித சகல நன்மைகள் கொண்டு வா. தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலையில் முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தோரண மலை முருகன் நம்மை காத்திட வந்த அழகன். தேங்க்யூ. பாடிய எம் பள்ளி சிவசக்தி மாணவிகளுக்கு நன்றி.
இது ஒரு நாடகம் என்றும் போது கூட இன்னும் முறை என்று மனம் சொல்ல துடிக்கிறது அளவுக்கு நாடகத்தை நடத்த எம் பள்ளி சிவசக்தி மழலை செல்வங்களை அழைக்கிறேன். முருகா, ஊரெல்லாம் அலைந்து என்னால் முடிந்த தோண்டுகளை தமிழுக்கு செஞ்சு விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் நாள் காட்சி கிடைக்கவில்லை. என்ன பாட்டி தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசினேன், பாடினேன், என்னால் முடிந்த தோண்டுகளை தமிழுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்படியா? அப்படின்னா நீங்க ரொம்ப படிச்சவங்க போல இருக்கிறேன். ஆமாம், அதனால்தான் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்களே? ஆனால் ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க, கச்சது கையளவு கச்சாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்களே. யாரு பாணி? பார்க்க சிறு மாதிரியும் பேசுறது பெரிய மாதிரியும் இருக்கியே. நானா பாட்டி இந்த காட்டிலே ஆடு மாடு மேய்க்கிற சிறுவன். யாரா இருந்தா என்ன? என்ன கண் முருகன் உனக்கும் தமிழை கொடுத்திருக்கிறார். சரி பாட்டி, பார்க்க ரொம்ப களைப்பாக இருக்கீங்களே. நாவல் பழத்தை பறித்து போடட்டுமா? சரி. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அதென்னப்பா, சுட்ட பழம் சுடாத பழம்? சரி, எனக்கு சுடாத பழமே தா. பாட்டி பழம் சுடுதா? கருங்காலி கட்டை வெட்டி வளையாத கோடாரி இன்று இளம் வாழை தண்டை வெட்டி வளைந்தது. என்ன சொல்றீங்க பாட்டி? தமிழை வளர்த்தேன் என்று சிறு ஆணவத்துடன் இருந்து விட்டேன். நீ எதை தடுத்து விட்டாய்? நீ மாடு மேய்க்கும் சிறுவன் அல்ல, நீயா? கண்ணை மூடி யோசிங்கள். முருகா, என்னை சோதிக்க வந்தாயா? இல்லை, உங்களிடம் தமிழில் விளையாடத்தான் வந்தேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது சிவசக்தி வித்யாலயா சிபி. இப்போது தீபாராதனை நடைபெறுகிறது. அனைவரும் கலையரங்க முன்பாக வருமாறு அன்போடு எழுதுகிறோம். முருகனுக்கு தோழமை அழகனுக்கு வாக்களித்த வல்லனுக்கு என்னால வெற்றியை தருவதற்கு வழி நடத்துபவனுக்கு இதே முருகனுக்கு முருகனுக்கு இந்த கதாபதிக்கு பார்வையில் வாழ்வதற்கு என்னால வெற்றியை தருவதற்கு தோழமலை அழகனுக்கு தோழமலை குமரனுக்கு அரசியல் வழிபட்ட தோழமலை முருகனுக்கு தேவையில் வழிபட்ட தோழமலை முருகனுக்கு சித்தர்கள் வழிபட்ட தோழமலை முருகனுக்கு தோழமலை புண்ணிய பூமிக்கு
முருகனுக்கு ஜோதி நமோ நமோ தூய அம்பல நிலா நமோ நமோ தேவ குஞ்சரி மகா நமோ நமோ அருள் தாராய் தீபமங்கள ஜோதி நமோ நமோ தூய அம்பல நிலா நமோ நமோ தேவ குஞ்சரி மகா நமோ நமோ அருள் தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கோலமலை முருகனுக்கு கோலமலை குமரனுக்கு கோலமலை குமரனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. குழந்தைகள் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்று தன்னை மூடி நல்லா ஒரு தோரணமலை முருக பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. பிள்ளைங்களாம் அப்படியே லைன்ல அப்படியே வாங்கலாம். குழந்தைங்க எல்லாரும் அப்படியே லைன்ல வந்து மேல வந்து முருகப்பெருமானை கும்பிட்டுடுங்க. வாங்க. நீங்க வந்து இந்த வரக்கூடிய கல்வியாண்டு அற்புதமான ஆண்டு அமையணும். முருகப்பெருமானுடைய இந்த மலையடிவாரத்திலே அருமை பெருமையாக எழில் கொஞ்சுகின்ற இந்த மலை பிரதேசத்திலே ஐயாவுடைய அருள் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிவசக்தி வித்யாலயா ஸ்கூல் அந்த குழந்தை செல்வங்கள் மூலமாக இன்னும் 2-3 ஸ்கூல் வந்திருக்கு, எனக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லா பேருமே நல்லா கலை நிகழ்ச்சி நல்லா அருமை பெருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கும் மற்றும் இந்த தோரணமலையிலே முருகப்பெருமானை இவ்வளவு பெருமையாக நடத்துவதற்கு தலைமை வைத்து நிர்வகித்து வரக்கூடிய ஐயா நிர்வாகி ஆதி நாராயணன் அவர்களுடைய அருந்தவ குமாரர் திரு செண்பகராமன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த தோரணமலையினுடைய நிர்வாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த
தோரணமலை வருங்காலத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம் போல் திகழ்வதாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக வளரும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த முருகப்பெருமான் அருளால் இப்பொழுது சிவசக்தி வித்யாலயா ஸ்கூல் குழந்தை செல்வங்கள் வைஷ்ணவி வில்லிசை குழு பிரதிலா உங்களுடைய வில்லிசை ஆரம்பிக்கலாம். ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை இடையரான பரஸ்பர பாசம் என்றே பொருள்படும். சீக்கிரமா அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி சொல்லுக்கா, அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். தானே தானே நன்னோ தனநானே தீயே ஆண்டராமா ஹரிராமா வாருமையா தானே 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 நன்னோ தானே யா சீத்தையோட மணவாளா ஸ்ரீராமா வாருமையா தானே 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 நன்னோ தானே ஐயா பார்க்கடலே வள்ளி கொண்ட பச்சை மாலே வாருமையா
முகத்தழகா ஐயா முகத்தழகா ஐயா தாமோதரா வாரும் ஐயா தானானே தானானே தானே நன்னோ தானானே. அயோத்தி ஆண்ட தசரத மன்னருக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதால் காமேஷ் யாகம் நடத்துகிறார். அது என்ன யாகம்? புத்திர காமேஷ் யாகம்பா. சரி. ஹோம பிரசாதமாக பாயாசம் தரப்படுகிறது. பால் பாயசமா சக்கரை பாயசமா? அந்த பாயாசம் அல்ல, ஹோம பாயாசம். சரி. தசரதனின் மனைவியரான கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை பாயாசத்தை அருந்துகிறார்கள். அதில் சுமித்ரைக்கு மட்டும் 2 மடங்கு பாயாசம் கிடைத்தது. பாயாசம் நிறைய இருந்திருக்கும். ஆமாம். அதனால் கௌசல்யக்கு ராமரோ, கைகேயிக்கு பரதனும், சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனும் பிறக்கிறார்கள். 2 மடங்கு பாயசம் ரெட்டிப்பான பிள்ளைகளா? ஆமா. இவர்கள் அனைவரும் வசிஷ்டரின் வழிகாட்டல்படி கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். முனிவர்ப்பா. ராமனுக்காக 14 ஆண்டு லக்ஷ்மணன் தூங்கல. ஆமா, லக்ஷ்மணன் தூங்கல. ஆமா, வருமா தோணல. ஆமா, 6 நாளுல. ஆமா, அதுதான் தோணல. அதன் பின் தசரத ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்த முடிவெடுக்கும் போது கைகேயி பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கின்றார். அது எப்படி? மூத்தவனாக ராமன் இருக்கும்போது இளையவனான பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடியும்? கூனியின் சூழ்ச்சியால் தான் ராமர் 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும் என பிடிவாதம் பிடிக்கிறாள். கானகம் அது என்னது? கானகம்னா காடு. சரி. லக்ஷ்மணன் நானும் அண்ணனோடு தான் செல்வேன் என்கின்றான். இதுதான் சகோதர பாசம் என்பார்களோ? ஆமாம், அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது சகோதர பாசத்தின் வெளிப்பாடு. சரி. 14 வருடங்களும் முடிந்து விட்டன. கண்ணமுடி கண்ணதற்குள்ள 14 வருஷம் முடிஞ்சிட்டோ? ஆமா. ராமர் வரக்கூடிய நேரமும் நெருங்கிக் கொண்டே இருந்தது. நெருங்கிட்டே இருக்கு. மாபெரும் தீக்குண்டத்தை வளர்க்கின்றான் பரதன். சரி. பரதன் தன் சிறிய தம்பியான சத்ருகனனை அருகே அழைக்கின்றான். நம் அன்பிற்குரிய அண்ணன் ராமன் பெறும் வேலை ஆயிற்று, இன்னும் காணோம். என் மனம் என்ன நேர்ந்திருக்குமோ என்று கவலை கொள்கிறதப்பா. ஆமா, கவலையா தானே இருக்கும் அண்ணன் வரலனா. ஆமா. ஒருவேளை நம் மன்னன் குறிப்பிட்ட நேரத்தில் வராவிட்டால் நான் இந்த தீக்குண்டத்தில் விழுந்து உயிர் தியாகம் செய்வேன் என்றான். ஐயோ. நீ எனக்கு பிரதியாக இந்த நாட்டை ராஜாவாக ஆள வேண்டும், இது என் கட்டளை என்கின்றார். அந்த நேரம் வானில் வாய்வேகமாக பறந்து வந்த ஹனுமன் அஞ்சனேயா பெற்ற பாலகன் அழகுடைய வாலனுமான் ஓடி வாரார் நெத்தி சொட்டி மினுமினுங்க வாலுமணி கிணுகிணுங்க ஓடி வாரான் வாலனுமான் வெள்ளியை போல் கண்கள் ரெண்டு ராம ராமா ராமாவென்று ராம ஜெயம் பாடி வாரார் ஓடி வாரான் வாலனுமான். என்ன செய்தி கொண்டு வந்தார்? அண்ணன் ராமன் திரும்பி கொண்டிருப்பதாக ஹனுமன் சொன்ன செய்தியை கேட்டு மகிழ்கின்றான். மகிழ்ச்சி. அண்ணன் வரதை கேட்டா மகிழ்ச்சியான இருக்கும். ஆமாம். அப்பாடா, அறம் பிழைத்தது, என் அண்ணன்கள் பிழைத்தார்கள் என மகிழ்கின்றான். மகிழ்ச்சி. நாட்டை ஆளும் அரச பதவி முறைப்படியே அண்ணனுக்கு கிட்ட வேண்டும். சத்ருகன பாசவலத்துக்கு முன் எதுதான் இருக்க முடியும்? எதுவுமே நினைக்க முடியாது. சகோதர பாசத்தில் லக்ஷ்மணன் பரதன் போல் சத்ருகனனும் போச்சத்தக்கவனே. ஆமா. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பது உண்மைதான். இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சகோதர பாசத்தை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியான தினமாக ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுகிறது. நம்ம பள்ளியில ஆண்டுதோறும் கொண்டாடுதோம்ல. ஆமா. ஜாதி, மனம், இதம், மொழி என்ற அனைத்தையும் கடந்ததான் ரக்ஷாபந்தன். ஆமா. சொந்த தங்கை, அக்கா, அண்ணன், தம்பி இல்லாமல் நமக்கு பிடித்தவர்களையும் உடன் பிறந்தவராக எண்ணி ராக்கி என்னும் வண்ண கயிறை கட்டி பரிசெலுத்தி மகிழும் நாள் தான் ரக்ஷாபந்தன். உடன் பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே நான் எங்கும் உயிர் துடிப்பே
எங்கும் உயிர் துடிப்பேன். அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. ஆமா, என் வாழ்க்கை உனக்கல்லவா. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்றும் வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்திற்கு தெய்வங்கள் ஈடே இல்லை. நீ காட்டும் பாசத்திற்கு தெய்வங்கள் ஈடே இல்லை. இதுவரை எங்கள் வில்லீசனை கண்டுகளித்த அனைத்து பக்த கொடிகளுக்கும் நன்றி. நன்றி. சரி, மங்களம் பாடிடுவோமா? வாலிய வாலியவே சகோதரத்துவம், வாலிய வாலியவே. ஆமா, வாலிய வாலியவே. தாய் இருந்தால் துன்பம் இல்லை, வாலிய வாலியவே. ஆமா, துன்பம் இல்லை, வாலிய வாலியவே. தந்தை இருந்தால் தவிப்பில்லை, வாலிய வாலியவே. ஆமா, தவிப்பில்லை, வாலிய வாலியவே. தங்கை இருந்தால் தனிமை இல்லை, வாலிய வாலியவே. ஆமா, தனிமை இல்லை, வாலிய வாலியவே. தோழன் இருந்தால் தோல்வி இல்லை, வாலிய வாலியவே. ஆமா, தோல்வி இல்லை, வாலிய வாலியவே. தாத்தா இருந்தால் தயக்கமில்லை, வாலிய வாலியவே. ஆமா, தயக்கமில்லை, வாலிய வாலியவே. பாட்டி இருந்தால் பயமில்லை, வாலிய வாலியவே. ஆமா, பயமில்லை, வாலிய வாலியவே. அண்ணன் இருந்தால் அனைத்தும் அன்போடு கிடைக்கும், வாலிய வாலியவே. அண்ணன் இருந்தால் அனைத்தும் அன்போடு கிடைக்கும், வாலிய வாலியவே. ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ. ஆலேலங்குமி ஆலேலோ. ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ. ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ. அண்ணன் வருவத பாருங்களே, அண்ணன் அசைந்து வர்றத பாருங்களே, அண்ணன் அசந்து வரத பாருங்களே. அண்ணனும் தம்பியும் சிரிச்சுக்கிட்டு வருவதான் பாருங்களே. ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ, ஆலேலங்குமி ஆலேலோ. பச்சை மயில் வாகனனே, வால சுப்பிரமணியனே வா, எந்த நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தோம், அல்லறவு ஐயமில்லையே. இதுவரை எங்கள் வில்லீசனை கண்டுகளித்த மீண்டும் எங்கள் எஸ்எஸ்வி வில்லீசன் குழுவின் சார்பாக நன்றி, நன்றி, வணக்கம். நாரதர் வருகிறாரே, ஏதோ கலகத்தை ஆரம்பித்து விட்டியோ? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரா, நான் ஒரு சுவையான ஞானப்பழம் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். ஐ, பழமா? எனக்கு மிகவும் பிடிக்கும், எனக்கு தாருங்களப்பா. எனக்கும் பழம் பிடிக்கும், எனக்கு தாருங்களப்பா. வயதில் மூச்சவன் நான் தான், அதனால் பழத்தை எனக்கே தர வேண்டும். இல்லை இல்லை, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் அழகு, அதனால் எனக்கே பழத்தை தருங்களப்பா. நீங்கள் இருவரும் சண்டை போடாதீங்கள். சரி, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், போட்டியில் ஜெயிப்பவர் தான் அந்த பழம் நான் தருவேன். எந்த போட்டியாக இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன், நான் போட்டிக்கு தயார். நீங்கள் இருவரும் உலகத்தை சுற்றி வர வேண்டும், அதில் முதல் வருவர் தான் அந்த பழத்தை நான் தருவேன். இவ்வளோதானா? நான் ஒரே நொடியில் சுற்றி விடுவேனே. நாரதரே, அனைத்தும் சுபமயம் என்று கூறுகிறோமே, அப்படி என்றால் என்ன? உலகத்தில் சிவனும் பார்வதியும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படினால் நான் என் அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்தா உலகத்தே சுற்றி வந்து ஆகுமல்லவா? நீ சொல்வதும் சரிதான் விநாயகரே. இந்தாங்க விநாயகரே. எனக்கு தானே பழத்தை தர வேண்டும். அவன் என் அண்ணனுக்கு எப்படி பழத்தை கொடுத்தீங்கள்? எனக்கு தானே பழத்தை தர வேண்டும். நான் தானே ஒழுங்காய் சுற்றி வந்தேன், நான் கோபமாய் சென்றேன். முருகா, நில் நில், செல்லாதே. உனக்கு பழம் தானே வேணும், நாய் வயிற்றுக்கொள். வந்த வேலை முடிந்ததா நாரதரே? எல்லாம் சுகமயம்.
கோபித்து கொண்டு போன இடம்தான் பழனி. நன்றி, அருமை அருமை. அழகான திருவிளையாடலை நடத்திய எம் பள்ளி சிவசக்தி மாணவர்களுக்கு நன்றி. அறிவு அனைத்து மக்களிடையும் இருக்கும் ஒரு கவசம். அதை தேர்வு செய்ய எம் பள்ளி மாணவி லக்ஷ்மி சுகிதாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் கே லக்ஷ்மி சுகிதா சிவசக்தி வித்யாலயா பள்ளியில் படித்து வருகிறேன். நான் இப்பொழுது நம் முருகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். தெரிந்த பதில்களை நீங்கள் அளிக்கலாம். மேடைக்கு வந்து சொல்லுபவர்களுக்கு ஒரு இனிப்பு வழங்கப்படும். எந்த ஓரெழுத்து மந்திரத்தின் பொருளை சிவனுக்கு முருகன் உபதேசித்தார்? எங்கு? எந்த ஓரெழுத்து மந்திரத்தின் பொருளை சிவனுக்கு முருகன் உபதேசித்தார்? எங்கு? பதில் தெரிந்தவர்கள் மேடைக்கு வந்து பதில் சொல்லலாம். சுவாமி மலை ஓம். சரியான விடை. அடுத்த கேள்வி. பழனியில் உள்ள முருகன் சிலை எத்தனை பொருட்களால் ஆனது? பழனியில் உள்ள முருகன் சிலை எத்தனை பொருட்களால் ஆனது? நவபாஷணம். சரியான பொருள். முருகப்பெருமான் எந்த கோவிலில் பஞ்சலிங்கங்களை பூஜித்தார்? முருகப்பெருமான் எந்த கோவிலில் பஞ்சலிங்கங்களை பூஜித்தார்? திருச்செந்தூர். தவறான பதில். திருச்செந்தூர். தவறான பதில். சரியான பதில் மருதமலை. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் ஔவையார் உரையாடல் எங்கு நடந்தது? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? மிகவும் பிரசித்தி பெற்ற பழமுதிர் சோலை. மேடையில் வந்து பதிலளிக்கவும். பழமுதிர் சோலை. சரியான விடை. திருச்செந்தூரில் சூரபத்மனை அழித்த பின்னர் முருகப்பெருமான் தன் கோபத்தை தணித்து கொள்ள எங்கு சென்று அமர்ந்தார்? திருத்தணி. மேடையில் வந்து பதில். திருத்தணி. சரியான முருகன் எந்த நிலத்தின் தலைவர்? முருகன் எந்த நிலத்தின் தலைவர்? மேடைக்கு வந்து பதிலளிக்கவும். குறிஞ்சி. குறிஞ்சி. சரியான தந்தையிடம் சினம் கொண்ட முருகன் எங்கு சென்றார்? பழனி. சரியான. முருகனின் தாயாக எத்தனை பேர் கருதப்பட்டன? 8. தப்பு. 6. சரியான பதில். முருகனின் வாகனம் எது? சரியான விடை மயில். முருகனுக்கும் விநாயகனுக்கும் சண்டை ஏற்படும் காரணமாக இருந்தது ஞானப்பழம். சரியான பதில். பதில் தெரிந்தவர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து பதிலளிக்கவும். தமிழ் கடவுள் முருகனுக்கு எத்தனை படை வீடுகள் உள்ளன? முருகன் பிறந்த நாள். முருகன் பிறந்த நாள். சரியான பதில். சரியான பதில் வைகாசி விசாகம். முருகன் வள்ளி திருமணம் நடந்த இடம் எது? முருகன் வள்ளி திருமணம் நடந்த இடம் எது? திருப்பரம் 2. தவறான பதில். திருச்செந்தூர். தவறான பதில். திருப்பரம் குன்றம். தவறான பதில். தவறான பதில். பழனி. தவறான பதில். பழனி. தவறான பதில். முருகன் வள்ளி திருமணம் நடந்த இடம் எது? காடு. தவறான பதில்.
சரியான விடை வேலிமலை. முருகனுக்கு தன் தாய் கொடுத்த ஆயுதம் எது? தமிழ் கடவுள் முருகன் எந்த கண்டத்தில் வாழ்ந்தார்? தமிழ் கடவுள் முருகன் எந்த கண்டத்தில் வாழ்ந்தார்? சரியான விடை லேமுரியா. அழகாக அனைத்தையும் நடத்திய என் பள்ளி சிவசக்தி மாணவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பழனி மலைன்னு எப்படி பேர் இருந்துச்சு? அதுக்கப்புறம் முருகரோட 3வது படை வீடா எப்படி மாறிச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாமா? பேருங்க, அன்னைக்கு ஒரு நாள் இமயமலைக்கு மேலே இருக்க கைலாசத்தில் சிவன், பார்வதி, பிள்ளையாரப்பாவும் முருகரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது நாராயணர் வந்தாராம். அப்போது அவர் கையில் ஒரு மாம்பழம் இருந்துதான், அதான் ஞானப்பழம்மா. அந்த ஞானப்பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு அதிக சக்தி கிடைக்குண்டு இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் எனக்கு கிடைச்சிருந்தது. அதை நான் எப்படி சாப்பிட முடியும்? அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்கள். எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுக்கு தான் அந்த ஞானப்பழத்தை கொடுக்க போகிறேன். இந்தா, எனக்கும் 2 மகன்கள் இருக்கானுங்க, அவங்களுக்கு தான் நான் இந்த ஞானப்பழத்தை பிரித்து கொடுக்க போகிறேன். இந்தா வாங்க பிள்ளையாரப்பா, முருகர் வா, உங்களுக்கு ஆளுக்கு பிரிச்சுக்கோங்க. அப்போ நாரதர் சொன்னார், இதை யாரும் பிரிக்கக்கூடாது, இதை முழுசாக ஒருத்தர் தான் சாப்பிட்ணும் சொன்னார் நாரதர். ஐயையோ, இம்மை எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் என்கிட்ட 2 மகன்கள்லாம் ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா கோவிச்சுக்கிடுவாங்களே. 2 பேரும் அந்தோடனே சண்டை போட்டாங்களே, எனக்கு தான் ஞானப்பழம் வேண்டும். அதுக்கப்புறம் முருகர் நிறுத்துங்கன்னு சொல்லி சிவன் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு போட்டி வைக்கேன். அதில் யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம். இந்த உலகத்தை யாரும் முதல்ல சுற்றி வந்து நிற்காங்களோ இங்கே, அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் இது சொன்னாரா. அதுக்கப்புறம் முருகர் மயிலை பார்த்தாராம். மயிலுக்கு முருகர் மனசில் நினைக்கிறது மயிலுக்கு புரியுமா. அந்தோடனே மயில் வந்து ஜெட்டு வேகத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நின்றுச்சா. அதுக்கப்புறம் முருகரும் ஜம்முண்டு குதிச்சு வேறு உட்காந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சாரு. அந்தோடனே ஜெட்டு வேகத்தில் பறந்து போக ஆரம்பிச்சிட்டு. ஆனால் பிள்ளையாரப்பா வாகனம் சின்னதாக இருக்கும், அதனால் சுற்றி ரொம்ப நாள் ஆகுமா. அதனால நாரதத்தில் இப்படி கேட்டார், இந்த உலகத்தோடு பெருசு என்னதுன்னு கேட்டார். அதான் அம்மாவும் அப்பாவும் சொன்னார். அப்படின்னா சிவனையும் பார்வதியையும் சுற்றுனா இந்த உலகத்தை சுற்றுற மாதிரி தானே கேட்டார். ஆமாண்டு நாரத முனிவர் சொன்னார். அதோடனே பிள்ளையாரப்பா அதை சுற்றினார், சிவனையும் பார்வதியும். அதுக்கப்புறம் சுற்றி பழத்தை வச்சுக்கிட்டாரு. அப்பா பார்த்து ஜெட்டு வேகத்தில் கீழே இறங்கினாரா முருகர். அந்தோடனே முருகர் வந்து, இது என்ன நியாயம்? நான் தானே உலகத்தை ஃபஸ்ட்டு சுற்றி வந்தேன், அண்ணாவுக்கு எப்படி இந்த பழத்தை கொடுக்க முடியும் கேட்டார் முருகர். அந்த உடனே அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பழத்தையே கொடுக்க மாட்டேங்கிங்க. அவன் பெரிய பிள்ளையனாலும் அவனை ரொம்ப பாசம் வச்சுட்டீங்க, என்னை ஏமாற்றிட்டீங்கன்னா ஈஸியாக அப்படி சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்கவே கூடாது இப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு நகமணியெல்லாம் கலத்தி போட்டு கோணத்தை கட்டிக்கிட்டு கையில் கம்பை வச்சுக்கிட்டு போனார். அப்போ பார்வதி தேவி இப்படி கேட்டாங்க, நீ எங்கே போகிற அப்படி முருகர்ந்து கேட்டாங்களாம். அப்போ நான் எங்கேயோ போகிறேன், உங்களுக்கு என்னன்னு கேட்டா சொன்னாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டாங்களாம் பார்வதி தேவி எங்கே போகிறேன். எனக்குன்ட்டு ஒரு பூமி இருக்குது, அங்கே எனக்குன்ட்டு நிறையா மக்கள் இருக்காங்க, அங்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ பழனி மலை உச்சியில் போய் நின்னாராம். அதுக்கப்புறம் இந்த அவ்வை வந்தாங்களாம். அப்போ அவ்வை வந்து இப்படி சொன்னார், நீ தானே முருகா என்கிட்ட அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம் படிக்க சொன்ன, இப்போ நீயே அந்த வாக்க மீறுதையே, உனக்கு என்ன சொல்லுத
மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களா அவ்வை. அதுக்கப்புறம் அவ்வை பற்றி இப்படி சொன்னார் முருகர். அவ்வை, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீ இதில் தலையிடாதுன்னு சொன்னாராம் முருகர். அதுக்கப்புறம் அவ்வை பாட்டி ஒரு பாட்டு பாடினாராம். ஞானப்பழம் நீ அப்பா, தமிழ் ஞானப்பழம் நீ அப்பான்னு பாடிட்டு நீ கண்டிப்பாக வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டி கிளம்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்தாங்களா. பார்வதி தேவி இப்படி சொன்னார், ஒன்றை மட்டுமா இப்படி சோதிக்காரு, என்னையதான் அன்னைக்கு இப்படி சோதிச்சுட்டாரு இப்படி சொன்னாங்க பார்வதி தேவி. என்னன்னு கேட்டார் முருகர். ஏறுங்க, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டாரேன்னு போனேன், நீ போகக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் போனதுனால என்னை நெச்சிக்கனை வச்சு எரிச்சிட்டாரு. அதனால இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் இப்படி தான் சோதிப்பார். அவங்க பக்தர்களை கூட ஒழுங்காக கும்பிடுதாங்களா இல்லை கும்பிடலையாண்டு சோதிச்சு பார்ப்பாரு. நீ வீட்டுக்கு வாண்டு முருகர் சமாதானம் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு. தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, தோரணமலை முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திவ்ய தரிசனம் பெற உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மலர்வாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை முருகா முருகா முருகா. கல்வியில் சிறந்த வானோ புழல் பார் கனல் மார்தமோ யானோ தயமோ நபினால் மறையோ யான மனமோ நீ ஆண்ட இடம் தான பொருளாவது சண்முகனே முருகா முருகா முருகா. பெரியவர்களை சிறுவர்களை 3 பாடலையும் 20 முறை சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். நன்றி, அருமை. வெற்றிவேல் முருகனுக்கு. பூலாங்குளம் இந்து சமய வகுப்பில் இருந்து ஸ்ரீ வேல்விழி என்ற மாணவி முருகனின் படை வீடுகளின் சிறப்பு பற்றி பேச வருகிறார். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த அவைக்கும் மதிப்பிற்குரிய ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் மற்றும் என்னை போன்றோர்க்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம்தான் நம் கண்முன் தோன்றும். முருகப்பெருமானின் தோற்றமும் திருவிளையாடல்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. 6 படை வீடுகளை கொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் உள்ளது. அவற்றை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதல் படை வீடு. 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக வரும் படை வீடு திருப்பரங்குன்றம் ஆகும். முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். இங்கு தெய்வானையோடு திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். மலை வடிவில் இருந்து சிவபெருமான் அருள் புரிகிறார். இங்கு முருகன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது இந்த படை வீட்டின் சிறப்பம்சமாக உள்ளது. அடுத்ததாக 2வது படை வீடு. முருகப்பெருமானின் 2வது படை வீடாக இருப்பது திருச்செந்தூர் ஆகும். இது கடலோரத்தில் அமைந்துள்ளதால் இதற்கு திருச்சீரலவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு. இங்குதான் முருகன் சூரபத்மனை வதம் செய்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. இது குரு ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. அடுத்ததாக 3ஆம் படை வீடு. முருகப்பெருமானின் 3வது படை வீடாக இருப்பது பழனிமலையாகும். பழனி முருகனின் சிலையை போகர் சித்தர் நவ பாஷாணத்தால் உருவாக்கியுள்ளார். ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் முருகன் தனது தமையன் விநாயகருடன் போட்டியிட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுத பாணியாக நின்ற இடம்தான் பழனிமலை. இங்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால், பஞ்சாமிர்தம், தீர்த்தம் ஆகியவற்றை நாம் பிரசாதமாக உட்கொண்டால் சகல நோய்களும் தீரும். அடுத்ததாக முருகனின் 4வது படை வீடு. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது அனைத்து தந்தையர்களுக்கும் மகிழ்ச்சி தரும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் அப்படித்தான் போலும். எனவேதான் தனது பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்பதற்கு பிள்ளையான முருகனை குருவாக ஏற்று தந்தையான சிவபெருமான் முருகன் சீடனாக அமர்ந்து முருகன் கூறும் விளக்கத்தை கேட்ட இடம்தான் சுவாமிமலை. இதுதான் முருகனின் 4வது படைவீடாக உள்ளது. எனவே இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரும் உண்டு.
அடுத்தது முருகனின் 5வது படைவீடு. முருகப்பெருமானின் 5வது படைவீடாக இருப்பது திருத்தணியாகும். திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்த ஊருக்கு சென்று தனது கோபத்தை தணித்து கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. அதன் பிறகு வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை தனது அண்ணன் கணேசனின் உதவியுடன் முருகன் திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு முருகனின் 6வது படைவீடு. 6 படை வீடுகளில் இறுதியாக வரும் படை வீடு அழகர்மலை மீது இருக்கும் சோலைவனமாகும். அதாவது பழமுதிர் சோலை. இங்குதான் அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகர் கேட்டார். அதன் பிறகு இந்த முருகனின் ஞானத்தை பார்த்த அவ்வை பாட்டி, நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாது என்று புரிந்து கொண்டார். உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது, அதோடு சேர்ந்த இறையருள் என்ற மெய்யறிவை உணர வேண்டும் என்கிற தகவலை தனது திருவிளையாடல் மூலம் முருகன் உணர்த்திய இடம்தான் பழமுதிர் சோலை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. அடுத்த கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் எனக்கும் என்னை போன்ற சக மாணவ மாணவியருக்கும் கல்வியில் சிறந்து விளங்க, சிறந்த பண்பையும் பெற்று விளங்க தோரணமலை முருகன் அருள் புரியுமாறு வேண்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வணக்கம். சர்வமங்கலம் மங்கல்யம் சிவே சர்வ சத்கே சரணேத்ரியம் மரே கௌரி நாராயணி நமஸ்துதே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் தேதி நுழங்காமல் பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையால் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளித்தேலும் பாகும் பருப்பும் இதை நாங்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் முற்றும் தா. நன்றி. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கஞ்சி கஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலை ஐயா. தேங்க்யூ. அருமை, அழகாக பாடினீர்கள். குரு விஷ்ணு குருவேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தக்ஷ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சஷ்டியை நோர்க்க சரவண பவனா சிஷ்டதுக்கு செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பன்மனச்சே கீதம் பாட கிண்கிணியாட. ஓம் பூர்புஹஸ்வஹ தக்ஷவிதுல்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नक प्रचोदयात्. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். நன்றி. அமுதையாளிம். இப்போ நான் சஷ்டி கணக்கர் சில வரிகள் படிக்க போகிறேன். துதிப்பார்க்கு வல்வினை போல் துன்பம் போல் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் கதித்து பதி தூங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசிந்தனே அமரம் தீத்தீர அந்த குமரனடி அந்த நெஞ்சே குறி. சஷ்டிகனோக்கார் சரவண பவனா சிஸ்டருக்குதவும் செங்கதி வேலு பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட. சஷ்டிகனோக்க சரவண பவன சிஸ்டருக்குதவும் செங்கதி வேலு பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாத. மைய நடனம் செய்யும் மயில் வாகதனால் கையில் வேலாயனை காக்க ஊர்ந்து வர வர வேலாயுத நான்
வருக வருக வருகவே மயிலோன் அருக எந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக மாசவர் மருக வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக. தேங்க்யூ. நாளாக மாற்றி கலை நிகழ்ச்சிகளை சிவசக்தி வித்யாலயா பூலாங்குறிச்சி மாணவ மாணவிகள் மற்றும் சேவா பாரதி பூலாங்குளம் மாணவ செல்வங்களும் மிக அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வங்களுக்கு தென்காசியைச் சேர்ந்த திருமிகு பொன் சந்தரையா அவர்கள் குடும்பத்தினரால் பரிசுப்பொருள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது முடிந்தவுடன் மீதி நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து மதிய அன்னதானத்திலும் கலந்து கொண்டு செல்லுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டுகிறோம். மேலும் பெருமைமிகு தினத்தந்தி முன்னாள் ஆசிரியர் திருமிகு தனசேகரனையா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பக்தர்கள் சார்பாக, நிர்வாகம் சார்பாக, இங்கே வந்திருக்கும் மாணவ செல்வங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் ஒரு சில வரிகள் நம் மாணவர்களுக்காக பேசுவார்கள். தோரணமலை முருகனுக்கு முதல் வணக்கம். இங்கே ஒரு அற்புதமான விழா நடந்து முடிந்திருக்கிறது. இங்கே ஒரு அற்புதமான விழா நடந்து முடிந்திருக்கிறது. இப்படி ஒரு விழாவை நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லை. ஒரு கோவில் என்றால் சாமி கும்பிட வருவார்கள், சாமி கும்பிடுவார்கள், வழிபாடு நடத்துவார்கள், அதோடு திரும்பி செல்வார்கள். அந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் இங்கே அந்த வழிபாட்டையே மீறி ஒரு கல்வி செல்வம் அனைவருக்கும் அளிக்கும் வகையில் இங்கே ஐயா செண்பகராமன் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உடல் புல்லரித்தது என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு அருமையான விழா இங்கே நடக்கிறது என்றால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலுமே கோவில் என்ற இடத்தில் இப்படி ஒரு அருமையான விழாவும் இப்படி ஒரு அருமையான அமைப்பும் இருந்ததாக நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு அற்புதமான தொடக்கம். இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை அனைவரும் தக்க முறையில் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து தோரணமலை முருகன் அருள் பெற்று வாழ்வில் மென்மேலும் உயர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு ஒரு பொன்மாலை. ரொம்ப சந்தோஷம். நான் படிக்க போகிறேன். ஆட்டி சூடி அறம் செய்ய விரும்பு இயல்வது கரவை ஈவது விளக்கே உடையது விளம்பு ஊக்கம்பது கைவிட என் இலத்து ஈகல ஏப்பது இகழ்ச்சி அயமிட்டுவான் உப்புரகு உலகு ஓடுவது ஊழியே அவ்வையும் பேசு அக்கம் சுருக்கே. நன்றி. அருமை அருமை. மாமலம் மாமலம் அரிக்கும் மாமலம் சாலட்டு மாமலம் தித்திக்கும் மாமலம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாங்க பங்கல் போட்டு திங்கலாம். நன்றி. என் பேர்
இப்போ நான் பிள்ளையார் எப்படி உருவானாருங்க கதையை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கைலாசத்தில் இருந்து பூலோகத்துக்கு சிவபெருமான் ஒரு வேலையாக போயிருந்தாங்க. அப்போ பார்வதி தேவிக்கு ரொம்ப போர் அடிச்சுது, இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போ என்னடானா இவ்வளோ சோகமாக இருக்குதா அப்படின்ட்டு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சிவன் காவலுக்கு விட்ட 2 காவலாளிகள் எதுக்கு நீங்க கவலையா இருக்கீங்க அப்படின்ட்டு பார்வதி தேவிட்ட கேட்டாங்க. அந்த உடனே எனக்கு ரொம்ப போர் அடிக்கி, சிவபெருமான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லையும் அந்த 2 காவலாளிகளும் சிவபெருமான் வாராரு அப்படின்னு சொல்லையும் பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த உடனே குளிக்க கிளம்புனாங்க. குளிக்க கிளம்பும்போது எனக்கு காவலுக்கு யாராவது வேணுமே அப்படின்ட்டு சொல்லி பக்கத்தில் உள்ள மஞ்சளை எடுத்து அதை வச்சு ஒரு அழகான உருவத்தை செஞ்சாங்க. இதுக்கு ஒரே ஒரு குறைச்சல் தானே, என்ன குறைச்சல் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த குறைச்சல் அப்படின்ட்டு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு உயிரை கொடுத்து பார்வதி தேவிட்ட உள்ள எல்லா சக்திகளையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு விநாயகர் அப்படிங்க பேரும் வச்சாங்க. அதுல இருந்து அவங்க பிள்ளையார பார்வதி தேவிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்க யாரு வந்தாலும் நான் குளிக்கிற வரைக்கும் உள்ளேயே விடக்கூடாது, ஏன் அனுமதி இல்லாம ஒருத்தரையும் உள்ள விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் பூலோகத்துல இருந்து கைலாசத்துக்கு வந்தாங்க. அப்ப பிள்ளையார் கேட்டாங்க, யாரு நீ எங்க அனுமதி இல்லாமலேயே கைலாசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க அப்படின்ட்டு சொல்லையும் சிவபெருமான் ரொம்ப கோபப்பட்டுட்டாரு. இது யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணுமா அப்படின்ட்டு சொல்லி இது ஏதாவது தீய சக்தியா இருக்குமோ அப்படின்ட்டு சொல்லி அவர் கையில ஆயுதத்தை தூக்கி அவர் கழுத்திலேயே எரிஞ்சிட்டாரு. அதனால உடம்பு தனியா தலை தனியா பிரிஞ்சு போய் விழுந்துட்டு அந்த உடனே பார்வதி தேவி குளிச்சு முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த உடனே இதுக்கு இப்படி செஞ்சீங்க என் பையனா அப்படின்ட்டு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு என் பையன் வேணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த உடனே சிவபெருமான் அந்த 2 காவலாளிகளையும் கூப்பிட்டு நீங்க பூலோகத்துக்கு போங்க, அப்ப குழந்தை மாதிரிக்கு எந்த உயிரினம் படுத்து தூங்கிட்டு இருக்கோ அதோட தலையை அறுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லையும் உலகத்துக்கு போகும்போது முதல்ல ஒரு யானை தான் அங்கே மாட்டிச்சு அவங்க கண்ணில். அந்த உடனே அதோட தலையை அறுத்து கொண்டு அந்த உடம்புக்கு நேராக வச்சாங்க. சிவபெருமான் ஒரு மந்திரத்தை சொல்லையும் அந்த உடம்பும் அந்த தலையும் ஒன்றா பொருந்திக்குச்சு. அந்த உடனே இவர் தான் உங்க அப்பா சிவபெருமான் அப்படின்னு பார்வதி தேவி சொன்னாங்க பிள்ளையார்கிட்ட. அந்த உடனே சாரி என்னைய மன்னிச்சிருங்க தந்தையே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார் பிள்ளையார். அதுக்கு சிவபெருமான் அவரை மன்னிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பிள்ளையார் தான் அவங்களோட பார்வதி தேவியோட பிள்ளை மூத்த பிள்ளைங்கிறதுனால அந்த பிள்ளையார் அப்பாவை தான் ரொம்ப விரும்பி பாசமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோரணமலை கூட யானை முகத்தோட உள்ள மாதிரிக்கு தான் இருக்கு, விநாயகர் மாதிரிக்கே இருக்குது இந்த தோரணமலையும். இதுக்கு முன்னாடி தோரணமலையை எல்லாரும் வாரணமலை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க முருகரோட பேரில். நன்றி.
அழகாக கும்மி பாடல் பாடிய மாணவிகளுக்கு நன்றிகள் பல. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம். சங்கார நேரத்தில் சமுத்திர பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நலர்மை தார்மையா முருகன்றென்று முழங்குற என் மனசு கடல் போல உன் கருணை பெருசு உப்பு காட்டு ஊற காட்டு சுற்றும் கரைய பாட்டு சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா டக்குப்பாட்டுக்கு கொலையிலக்கு நீ ஐயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வலோக்கானாம் விஜயபவ ரோக்கினாம் நித்திய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தர்ச்சனாமூர்த்தே நமகா. நன்றி. பூலாங்குளம் பள்ளியைச் சேர்ந்த மாணவ செல்வர்கள் ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுவார்கள். மருதமலை
வாழ்த்துக்கள் பல. இதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி கவசம் மகாலட்சுமி காமராஜர் கலைக்கல்லூரி முத்துசாமியாபுரம், மகரஜோதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி புளியங்குடி முத்துசாமியாபுரம், அருள் செல்வி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாம்பு கோயில் சந்தை, மது அபிநயா கோயாமுத்தூர். அனைவருக்கும் வணக்கம். மூசிக வாகன மோதக கஸ்த சாமர கண்ண விளம்பித சூத்தர வாமன ரூப மகேஸ்வர புத்த விக்ன விநாயக பாத நமஸ்தே. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடன செய்யும் மயில் வாகனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலால் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் வருக 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 நேசகுர மகள் நினைவோன் வருக. ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக. சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக. ரவண பவசர ரிவண பவசரி வீண பவசரவண வீரானமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன வசர வனப வருக வருக. அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னையாலும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் மலையுடன் சவ்வும் உயிரளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன்னித்தமும் ஒளிரும் சண்முகன் தீயும் தனியொளியவும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக. ஆறு முகமும் அடிமொழியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாய் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் நீராறு செவியும் இலகு குண்டலமும் 6 தின்புய தலகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்த நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பொறி நூலும் முத்தனி மாறும் செப்பலகுடைய திருவையுடுந்தியும் துவண்ட மரங்கில் சுடரொளி பட்டு நவரத்னம் பதித்த நாச்சிராவும் இருத்தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க சககன 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 சகன மோக 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 நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ரர 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 ரி 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 do 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 dagu dagu digu digu dangu dingu vindu vindu mailon vindu mundu mundu முருகவேல் முந்து என்றனையாலும் ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 பேஸ் லீலா 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 வினோதன் உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் குயிராய் இறைவன் காக்க 12 விழியால் பாலனை காக்க அடியேன் வதன்
அழகுவேல் காக்க போடி பூனை நேற்றிய புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழிசவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய் தன்னை பெருவேல் காக்க திருப்பல் முரவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குலத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க எனக்கும் எந்தை முருகன் பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆவினன் பூதிய நேசமுடன் ஞான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்ன மெத்தமெத்தாக வேலாயுதன் சித்தி பற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மறைகுற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்த பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவள் ஆமை பிள்ளை என்ற அன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மணமகிழ்ந்தருள் தஞ்சம் என்றணியா தலை தேடாருள் சை கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்தி நிராணி அஸ்ததிக்குள்ளோர் அடங்கலும் வசம் திசமன்னர் என்பர் செயல் தந்து அருள் மாற்றோர் எல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்து நவமதன் எனவும் நல்லெல் பெறுவ எந்த நாளும் ஈரட்டாய் கந்தர்க்கு வேளா கவச தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்க பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரி சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகள் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித கையதன் இருபத்தேழ்வர் கோபந்தம் முதலித்த குருபர பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்த ஆட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடி ஒரு வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திரமிகு திவ்யா தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவோர் மலரடி சரணம் 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 சரவணபவ சரணம் சரணம் சண்முகா சரணம் சரணம் சண்முகா சரணம். குறிச்சி விநாயகர் மந்திரம் சரஸ்வதி மந்திரம் எம் பபிஷா. விநாயகர் மந்திரம் ஓம் தர்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமதி தந்தோ தந்தி பிரச்சோதயாத். சரஸ்வதி மந்திரம் சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமிரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தில் பவத்மே மேஸ்வரா. காயத்ரி மந்திரம் ஓம் பூர்புவஸ்வக தர்ஷவி துர்வரேண்யம் பர்கோ தேவஷ தீமகி. குரு மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய குரு சாஸ்தா பரபிரம்மம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக்கு. நன்றி. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் அட செந்தில் படிவேலனவன். தந்தி ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு தனசேகரன் ஐயா அவர்களும் வள்ளியம்மாள்புரம் திருமுருகன் உயர்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு இன்பசேகரன் ஐயா அவர்களும் வழங்குவார்கள். சுகா தேவி. அடுத்து லசிபா.
அடுத்து செல்வ ராணி. அடுத்து இந்துகா. அடுத்து கீர்த்திகா. அடுத்து இசக்கி சுதா. அடுத்து இனிசா. அடுத்து சந்தியா. அடுத்து சுசிகா. அடுத்து இந்துமதி. அடுத்து இசை லட்சுமி. அடுத்து பெவிசா. அடுத்து பவனிசா. அடுத்து சரண்யா. அடுத்து பவித்ரா. அடுத்து பென்சிபா. அடுத்து திலேகா. அடுத்து தன்சிகா. பெவிஸ்ரீ. தியாஸ்ரீ. இன்சிகா ஸ்ரீ. இஷாந்த். அடுத்து விக்கி. சரவணா. அடுத்து முகுந்தன். அஜய். சஞ்சய். சக்திவேல். சக்திவேல். சரவணா. சரவணா வயசுலேயே வந்திருக்காரு. இன்பர் ராஜன். சுரேஷ் கண்ணன். பூபதி பெருமாள். சிவசக்திவேல். விமல் ராஜ். பூபதி பாண்டி. அடுத்த மாணவர் சுடர்மணி. அடுத்து இசக்கி ராஜா. அடுத்து வீம சதீஷ். ராமச்சந்திரன். சுடலை. முஜிதா. இசக்கி பெருமாள். முஜிதா. அடுத்து சண்முக பாண்டி. அடுத்து சுடலை கண்ணு. மங்கை ஈஸ்வரி. வாழ்த்துக்கள். இசை பாரதி. பேரரசி.
பவனா. அடுத்து காயத்ரி. அடுத்து பன்னீர். காவிய தர்ஷினி. பூர்த்திகா. சரி, நாலாங்குறிச்சி மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் முடிந்தது. அடுத்து கோவையைச் சேர்ந்த இ கிருஷ்ணா. கோவை ஸ்ரீ பொன் இசக்கி. பிரித்திகா. மதுலேகா. தனிஷ். சென்னையை சேர்ந்த தனிஷ். அடுத்து காவிய தர்ஷினி. வாழ்த்துக்கள். அடுத்து விபின். அடுத்து பொடியனூரை சேர்ந்த அகிலன். அடுத்து அமுத யாழினி. அடுத்து தர்ஷன். அடுத்து வேதிகா ஸ்ரீ நாச்சியார். சுத்தமல்லியைச் சேர்ந்த வேதிகா ஸ்ரீ நாச்சியார். வேதிகா ஸ்ரீ நாச்சியார். அவங்களா? வாழ்த்துக்கள். அடுத்து சென்னையை சேர்ந்த ஹரிஷ். அடுத்து மகாராஜா. நீ இருக்கா? அடுத்து கொஞ்சம் சாமியம் குருசாமியை கொடுத்துட்டு மகாலட்சுமி. குருசாமி வாங்க, குருசாமி வாங்க, நீங்கள் சீன் சாமி வாங்க. அடுத்து மகாலட்சுமிதா. அப்படின்னு அடுத்து சஞ்சனா வேதிகா. அடுத்து ஸ்ரீ ஹரிணி. அடுத்து மது மித்ரா. அடுத்து மாதேஷ் கிருஷ்ணன். அடுத்து கலைச்செல்வி. அடுத்து அருண் மித்ரன். அடுத்து மது அபிநயா. முத்து சாமியாபுரம் மது அபிநயா. அருள் செல்வி நீங்களா? அடுத்து மகரஜோதி. மகாலட்சுமி. முத்து சாமியாபுரம் மகாலட்சுமி. சரி, சான்றிதழ் வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் மிக்க நன்றி. இதுபோல இன்னும் பல நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற வேண்டும். தோரணமலை முருகன் அருளார் மாணவ செல்வங்கள் வாழ்க்கையின் மேல் மேலும் வளர வேண்டும். இதற்கு மனமு வந்து
அந்த பரிசு பொருட்களை வழங்கிய தென்காசி பொன்சந்திரையா அவர்கள் குடும்பத்தினருக்கு நமது மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். வந்திருந்த அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர் பெருமைகளுக்கும் மீண்டும் மீண்டும் நமது நன்றியும் அவர்கள் குடும்பத்தினர் நீடூழி நலமுடன் வாழ பிரார்த்தனைகளையும் செய்து விடைபெறுகிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தோரணமலை ஸ்ரீமுருகன் கோயில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் இந்த கோடை விழாவின் இறுதி ஞாயிறன்று இன்று அதிகாலை முதல் மாணவ செல்வங்கள் மிகுந்த பக்தியுடன் கலந்து கொண்டு இங்கே நடந்த பூஜையில் பங்கு பெற்றனர். ஸ்லோகம் சொல்லி பாடல்கள் பாடி பக்தி பாடல்களுக்கு நடனமாடி அவர்களும் பரவசமாகி வந்திருந்தோரையும் பரவசப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியானது இந்த பகுதி மாணவ செல்வங்கள் தங்களது செல்போன் உபயோகத்திலிருந்தும் தொலைக்காட்சியில் இருந்து அவர்கள் அதிக நேரம் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் அந்த செயலிலிருந்து விடுவித்து இன்று ஒரு நாள் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்து இதேபோல தொடர்ந்து தங்கள் நேரத்தை ஒரு நல்ல பயனுள்ள வகையில் அவர்கள் தங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என கருதி இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை முதல் நாலாங்குறிச்சியைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள், பூலாங்குளத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள், பொடியனூரைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் பலர் கலந்து கொண்டு முருகன் வேடமிட்டு வேலேந்தி புத்தகங்கள் எடுத்து பிள்ளையார் கோயிலிலிருந்து இதே சொக்கலால் கலையரங்கத்துக்கு உற்சவமூர்த்தி எடுத்து வந்து சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகளையும் நமது குருசாமிகள் செய்ய அவர்கள் பங்கெடுத்து மிகவும் சந்தோஷமடைந்தனர். மேலும் இப்பகுதி பீடி சுத்திர விவசாய மக்கள் நிறைந்த பகுதி. ஸோ இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்க மாணவ செல்வங்கள்லாம் வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும், அவங்களுக்கும் இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நூலகத்தில் விடுமுறை நாளன்று அவர்கள் வந்தால் அங்கே படிக்கலாம். அப்புறம் அந்த சீருடை பணியாளர் தேர்வுக்கு அவர்கள் விரும்பினால் பயிற்சி பெற இங்கே நீளம் தாண்டுதல், கயிறு ஏறுதல் மற்றும் தங்களது உடல் வலிமையை மேம்படுத்த இரும்பு பைப் அமைத்து உடற்பயிற்சி செய்யவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஓய்வு நேரத்தில் இப்பகுதி மாணவ செல்வங்கள் அதிகாலையிலே இங்கே வந்து உடற்பயிற்சி செய்யலாம். இங்கே காலையில் மதியம் உணவருந்தலாம். நூலகத்தில் படித்து பயன்பெற்று ஒரு குழுவாக சேர்ந்து தங்கள் படித்த பாடங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதுபோல் நாம் எடுத்த முயற்சிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கும் பயிற்சியாளர்கள் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற பெருமக்கள், அதாவது ஓய்வு பெற்ற பேராசிரியராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், தலைமை ஆசிரியராக இருக்கலாம், ஒரு கல்லூரி முதல்வராக இருக்கலாம், இன்னும் பல்துறை கலைஞர்களாக இருக்கலாம். நீங்களாம் இந்த பகுதி கிராமத்து மாணவர்களை சந்திக்க விரும்பினா தோரணமலைக்கு வந்துடுங்க. இதோ இதில் தெரியக்கூடிய இந்த தொடர்பு எண்ணுக்கு கலந்து கொட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வகுப்பு மாணவ செல்வங்களை சந்திக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி மாணவ செல்வங்களை வர வைக்கிறோம். அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த கல்வி செல்வத்தை ஊட்டுமாறும் அவங்களுக்கு வழங்கும்போது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் புண்ணியம், அவங்களுக்கும் தன்னோட வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பகுதி மாணவ செல்வங்களை நீங்கள் கலந்துக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 7695962002 7695962002 இந்த அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்தாலும் இங்கே தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம், இந்த மாணவ செல்வங்களை பார்த்து பேசுகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமப்புற மாணவர்களெல்லாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். தோரணமலை முருகன் நம்ம எல்லாருக்கும் நல் வாழ்வையும் நம்ம எடுக்கிற முயற்சியை நல் வெற்றியையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். இன்றைக்கி ஒத்துழைச்ச எல்லா
பத்திரிகையாளர்கள், இங்கே வளர்ந்து கந்துக்கிட்ட மாணவர்கள், அவங்க பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.